Exercise 1.1 fifth sum given A is equal to set of all 1, 2, 3, B is equal to set of 2, 3, 5, C is equal to set of 3, 4 and D is equal to set of all 1, 3, 5. Check if A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. இந்த ஃபிஃப்த் சம்மில் வந்து நம்ம என்னன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ட்ரூன்னு செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா நம்மளுக்கு எல்ஹெச்எஸ் என்ன இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏ இன்டர்செக்ஷன் சி பி இன்டர்செக்ஷன் டி. ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏ இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏல பார்க்கும்போது என்ன இருக்குது செட் ஆஃப் 1, 2, 3ன்னு இருக்குது. சிக்கு என்ன இருக்குது 3யும் 4ம் இருக்குது கிவனில். இப்போ இன்டர்செக்ஷன் என்ன சொல்லியிருக்கேன் இந்த ஃபஸ்ட்டு ஏலையும் இந்த இடத்துல சிலையும் எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தா நம்மளுக்கு எது காமனாக இருக்குது 3 தான் காமனாக இருக்குது. இதுதான் வந்து இன்டர்செக்ஷன். ஏலையும் சிலையும் எது காமனாக இருக்கோ அதான் இன்டர்செக்ஷன். நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னா செட் ஆஃப் 3ன்னு கொடுத்தாச்சு. இப்போ பிக்கும் டிக்கும் இன்டர்செக்ஷன் பார்ப்போம். பிக்கு கிவனில் என்ன இருக்குது செட் ஆஃப் 2, 3, 5 இருக்குது இன்டர்செக்ஷன். டிக்கு என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். டிக்கு வந்து கிவனில் என்ன இருக்குது 1, 3, 5ன்னு இருக்குது. இப்போ இதில் ரெண்டில் பிலையும் டிலையும் எது காமனாக இருக்குதுன்னு பார்க்கும்போது இங்கேயும் 3 இருக்குது இங்கேயும் 3 இருக்குது இங்கேயும் 5 இருக்குது இங்கேயும் 5 இருக்குனால நம்மளுக்கு ஆன்சர் என்ன இருக்குது செட் ஆஃப் என்ன இருக்குது 3, 5. இப்போ இது ரெண்டுத்துக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஏ இன்டர்செக்ஷன் சிக்கும் பி இன்டர்செக்ஷன் டிக்கும் வந்து கிராஸ் மெத்தடை யூஸ் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு ஏ இன்டர்செக்ஷன் சியோட வேல்யூ வந்து செட்டை வந்து 3ன்னு வருது. கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டியோடைய வேல்யூ வந்து 3, 5ன்னு வருது. நம்மளுக்கு வந்து என்னென்னா கிராஸ் ப்ராடக்ட் சொல்லியிருக்கேன் இந்த 3க்கு. ஆமாம் இப்போ என்ன செய்யணும் ரெண்டு பக்கமும் வந்து செட் ஆஃப் ஆல் போட்டு ஆர்டர் ஃபேர். இதுதான் வந்து ஆர்டர் ஃபேரு. இந்த ஆர்டர் ஃபேர்லனா 3, 3 அடுத்த என்ன இருக்குது 3, 5. இதுதான் நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடோட ஆன்சர். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர் என்னன்னா செட் ஆஃப் 3, செட் ஆஃப் ஆர்டர் பேர் 3, 3, 3, 5. இப்போ இந்த எல்ஹெச்எஸோட ஆன்சர் வந்து ரைட். ஆமாம் ஆர்ஹெச்எஸ்லாம் கட் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் ஏ கிராஸ் பி என்னன்னு பார்ப்போம். ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்கேன் கிவனில் செட் ஆஃப் 1, 2, 3 கிராஸு. பிக்கு பார்க்கும்போது செட் ஆஃப் வந்து 2, 3, 5. இப்போ கிராஸ் பாருங்கள் இதுமாரி செட் ஆஃப் ஆல் நம்ம ரைட் பண்ணிவிட்டு ஆர்டர் பேர். இந்த ஆர்டர் பேர் வந்து என்னென்னா 1, 2, 1, 3, 1, 5 ஆர்டர் பேர். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2, 2 ஆர்டர் பேர் 2, 3 ஆர்டர் பேர் 2, 5. இது ஓவரா. இப்போ லாஸ்ட் என்ன இருக்குது ஆர்டர் பேர் 3, 2 ஆர்டர் பேர் 3, 3 ஆர்டர் பேர் 3, 5. இப்போ என்னென்னா சி கிராஸ் டின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சியில் பார்க்கும்போது நம்மளுக்கு 3, 4ன்னு இருக்குது கிராஸு. டியில் பார்க்கும்போது 1, 3, 5. இப்போ கிராஸ் பாருங்கள் இப்போ 3லாம் அப்போ செட் ஆஃப்னு போட்டுட்டு செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் 3, 1 ஆர்டர் பேர் 3, 3 ஆர்டர் பேர் 3, 5. அடுத்தது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆர்டர் பேர் 4, 1 ஆர்டர் பேர் 4, 3 ஆர்டர் பேர் 4, 5. இப்போ இந்த ஏ கிராஸ் பிலையும் சி கிராஸ் டிலையும் இன்டர்செக்ஷன் காமனாக என்ன இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம காமனாக என்ன இருக்குன்னு பார்த்தா இந்த இருக்குது பாருங்கள் இந்த 3, 3 ஆர்டர் பேர் 3, 5ன்னு இருக்குது. அதுமாதிரி இங்கேயும் பாருங்கள் ஆர்டர் பேர் 3, 3 ஆர்டர் பேர் 3, 5 வேறு எதுவும் வரல பாருங்கள். அப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா ஆர்டர் அப்போ செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர் 3, 3 ஆர்டர் பேர் 3, 5 தான் வந்து நம்மளுக்கு வந்து காமனாக இருக்குது. ஆர்டர் பேர் 3, 3 ஆர்டர் பேர் 3, 5. நம்ம ஃபஸ்ட்லேயும் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் நம்ம அதான் ஆன்சராக கொடுத்துருக்கும்போது ஆர்டர் பேர் 3, 3 ஆர்டர் பேர் 3, 5. இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேயும் தான் இருக்கனால அப்போ 1 = 2 அப்போ வந்து திஸ் ட்ரூன்னு கொடுத்தாச்சு. தட்ஸ் ஆல்.